திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் திறத்தல், 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வேண்டுவதற்காக ஐயா ராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைக்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய நம. முதலில் 4 பெருமக்கள் துதி படிங்கய்யா. நடராஜையா படிங்க. கண்டிப்பா. தளபதி அம்மா படிங்க. ஐயா நீங்களே படிச்சிருங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி சொக்கமாலமா வாங்க. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளர், பூத்துருத்தி நம்பி, ஒரு ஞான கண்டராதித்தர், வேணாங்கட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயர், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன்கபிலர், பரணர், மெய் உணரிளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழார் வரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருளி செய்த தெய்வீக தன்மையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருமுறை கோயில் அடைதல் அருள் பெருகு தனி கடலும் காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பெருச்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறக்க வாங்க. பத்மாவதி வாங்க. பெருமான் பேரானந்த. சிவாய நமயா. நன்றி ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால், அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே, திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே, திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம.
திருப்பள்ளி எழுச்சி. வாங்க, சிவலலிதா லோகநாதன் பப்பர வீட்டிலிருந்து. சிவ சிவ திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணிய மானிடத்து இயல்பேன் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவ திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்தில்லை மன்றேனுள்ளாடி போற்றி, இன்றே நெக்காரமுது ஆனாய் போற்றி, குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 348வது நாள். நெட்டை குடலில 48வது நாள்னு ஐயா சொன்னாங்க. வாழ்க வாழ்க. ஒரு மண்டலம் முடிச்சிருக்கிறதா. இன்னைக்கு திருவாசகத்துல 31வது பகுதியாகிய கண்டபத்து நிறுத்த தரிசனம்னு போட்டிருக்கோம். பெருமானுடைய திருநடனத்தை காணுதல். அதுதான் அந்த குனித்த புருவம் பாட்டு சொன்னேன். பெருமானுடைய அந்த நடனத்தை காண வேண்டும் என்றால் இந்த பனித்த பிறவி வேண்டுவதுன்னு அப்ப மனித பிறவி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நடனத்தை காணும் பேறு பெற்றால் இந்த மனித பிறவியும் வேண்டுவதுன்னு அப்பர் சாமி பாடின பாட்டு. இதை எப்படி காணணும் என்பதை எப்படி கண்டேன் என்று அவர் பாடியிருக்கிறார். ஆனா எப்படி நமக்கு அவர் கண்ட மாதிரி நாம் காண முடியுமா? மணிவாசக பெருமான் கண்ட மாதிரி நாம் காண முடியாது. அவருடைய நிலை வேறு, நம்முடைய நிலை வேறு. நாம் எப்படி காண வேண்டும் என்று சொல்கிற போது நம்ம ஆத்தூரடிகள் சொன்ன அந்த உண்மை விளக்கத்துல 37வது பாட்டு. ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோள் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார் என்று 5 எழுத்தை பெருமானுடைய அந்த நடனத்திலே பொருத்தி காணுதல். முதல்ல சொன்னது அந்த ஊன நடனம்னு சொல்லி அந்த நமசிவாயத்தை அந்த உருவத்திலே காணுதல். அடுத்த பாட்டுல சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமதுதான் என்று அது ஞான நடனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஓங்காரமே நற்றிருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தானாடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் என்று அந்த ஓங்காரத்தினுடைய உள்ளே பெருமானை ஒளி ஜோதியாக சுடராக காணுதல். அது ஆங்காரமற்றார் அறிவர் என்ற சொல்றார். அடுத்து பெருமானுடைய ஐந்தொழிலாகிய தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஒன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி
நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று பெருமானுடைய ஐந்தொழிற்கு அடையாளம் காட்டி என்னுடைய பலன் என்னன்னு கேட்டா மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாயமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாருதியில் அன்மாவை தான் அழுத்தல்தான் எந்தையார் பரதந்தான் என்று. பொதுவா தோத்திரம்னா தேவார திருவாசகம் பாடுறது, சாத்திரம்னா சித்தாந்த சாத்திரங்களை சைவ கொள்கைகளை சொல்றது அப்படின்வாங்க. ஆனா எங்க ஐயா இந்த பாட்டை சொல்லி காட்டி எந்த சாத்திர பாடல்களை தோத்திர பாடலாக நடராஜ அந்த அம்பலவாணரிடம் சென்று செல்லுதார் என்று அந்த திருக்கோயில் வழிபாட்டில் அவர் சேர்த்துப்பாங்க. இந்த 5 பாட்டை சொல்லி நடராஜ பெருமானை வணங்குதல் என்று. அதுதான் இங்க நிறுத்த தரிசனம் என்றும் கண்ட பத்து என்றும் நம்முடைய மணிவாசக பெருமான் ஆகிய திருவாதூர் சிவபாத்தியன் நமக்கு கொடுத்த கொடை. அந்த சிந்தனையோடு படிச்சா அந்த உணர்வு தானா வரும். பெருமானை காணுதல். வாழ்க. முதல் பாட்டு இந்திரிய வயமயங்கி. நடராஜையா ஆரம்பிச்சு. சிவாய். சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், அடியார் பெருமக்கள் திருவடி வணக்கம். சிவாய நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திருந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே அணிகொள் தில்லை கண்டேனே. நன்றிங்கய்யா. நாம் என்னும் இந்திரியமாகி அந்த அந்த ஐம்பொறிகளுடைய ஆசைகளை அடங்கி நிற்கிறோம். அது ஐம்புல ஆசைன்னு சொல்லுவாங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அந்த இந்திரியத்திலே மயங்கி நிற்கிறோம். அதிலிருந்து வேறுபட்டு சிந்தைதனை தெளிவித்தால் அது சிவம் ஆகும். அப்ப சிந்தையை தெளிவித்தால் நிட்டை கூட. காலையில எழுந்து பெருமானை நினைத்து யோகம் இருந்தால் அதுதான் சிந்தை தெளியும். அந்த சிந்தை தெளிந்தால் சிவமாகும். அதனாலே நமக்கு கிடைப்பது என்ன? அந்தமில்லாத ஆனந்தம் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த அந்தமில்லாத ஆனந்தத்தை பெருமான் நிறுத்த தரிசனமாக அந்த ஆடற் காட்சியை நமக்கு காட்டுகிறார். அதை நான் கண்டு கழித்தேன் என்கிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு சரஸ்வதி அம்மாவாங்க. நம சிவாய. வினைப்பிரிவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனிச்சிறையும் நின்னையாதே தளர்வெய்தி கிடப்பேனே. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே. என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பு அறுத்தினையிலியை அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே. என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பு அறுத்தினிலை அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே.
அம்பலத்தை கண்டேன் நீ. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு நாம் செய்கிற நல்வினைகளாலும் தீவினைகளும் நமக்கு என்ன வருது? பிறவியாகிய துன்பம் தான் வருகிறது. அதனாலே வினைப்பிறவி என்கின்ற வேதனை என்று சொல்கின்றார். அதனிலிருந்து விடுபட வேண்டுமானால் நம்மிடம்படும் தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை. என்னை நான் நினைத்து கொண்டிருக்காமல் எனக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்று பெருமானை நினைத்தல். அந்த அப்படி நினைத்தல் தான் நெட்டை கூடல். நின்னாவார் பிறரென்று நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்று என்னுடைய வினையை விட்டு பெருமான் எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணத்திலே அழுந்தி நிற்றல் தான் நெட்டை கூடல். வாழ்க வாழ்க. உருத்தெரியா காலத்தே அனைத்து உலகம் தொழும் தில்லைன்றார். அனைத்து உலகம் தொழுன உலகம் ஃபுல்லா தொழாதியா. உலகத்துல பல பேரு சமயங்கள் இருக்கின்றன, பல பேரு கருத்துக்கள் இருக்கின்றன. இங்க அனைத்துலகம் என்பது அந்த சிவனை தொழுகின்ற சைவ உலகம்னு என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. சரி, நன்றி. சிவசிந்தனையில இருப்பவங்க மட்டும் இல்ல அவங்கதான் தொழ முடியும், மத்தவங்களால தொழ முடியாது இல்லையா? அவங்க நினைப்புல இருப்பாங்க. உலகம் ஃபுல்லா நம்ம பின்னாலே வருமானா? வராது. அவரவர்கள் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றும். ஆக இங்க அனைத்து உலகம் என்பது சிவ சிந்தை உடைய சிவனடியார்கள், சைவ உலகம். ஆமா ஆமா, நன்றி நன்றி. ஆண்டாள் அம்மா வாங்க. வாங்கம்மா. மூணாவது பாட்டு உருத்தெரியா காலத்தை. எத்தனாவது பதிகம் ஐயா? 31வது பதிகம்மா. கண்டபத்து திருவாசகத்துல கண்டபத்து 31வது பதிகம். நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒரு தெரிய காலத்தே உள்புகுந்தென் உளமன்னி கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருந்தினால் நாயடியேன் அணிகள் கொள் தில்லை கண்டேனே. நன்றி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி அப்படின்னா அந்த பிறவி உருவாகும் போதே அந்த கருவிலேயே திருவாதல் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லாங்க. அது உலகியல் நிலை. யாரையும் கருவிலேயே ஆக முடியவே முடியாது. ஏன்னா இளம் பருவத்தை என்ன பண்ண முடியாது, பறந்த உடனே என்ன தெரியுமாண்ணா? ஞான சம்பந்தருக்கு 3 ஆண்டுல தான் ஞானப்பால் கொண்டார். மெய்கண்டா 2 ஆண்டுல தான் உபதேசம் பெற்றார். அதனால உருத்தெரியா காலத்துல கரு வயிற்றுல சொல்ல வேணும் இல்லை. உரு என்பது பெருமானுடைய திருவுருவமாகிய அந்த நடராஜ உருவம், நிறுத்த தரிசனம் அல்லவா? அதை உணர வேண்டும். அது அந்த உரு எப்ப தெரியும்? அஞ்செழுத்தை ஊதுகிற போது அந்த அஞ்செழுத்திலே அவன் பொருந்து இருக்கிறான் என்ற அந்த கருத்து நம்முடைய உள்ளத்திலே பருகிற போது வரும். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனேனின் நாடும் திருவடியிலே நகரம் கூடும் அகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகரமுகம்பா முடியப்பார் என்று அந்த உருவத்தை அப்படி பொறுத்துகிட காட்ட அந்த கருத்து உள்ளத்திலே எழுகிற போது பெருமான் நமக்கு அருள் செய்வான். கருத்திருத்தி ஊன்பு காப்பதான் பெருமான் இந்த உடம்பை கோயிலாக்கி கொண்டு உள்ளே புகுந்து காயமே கோயிலாக கடிமனம் மடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணிலிங்கமாக நிற்பான். அந்த நிலைதான் புன்புலால் யாக்கை பொறை பொறை கனிய பொன்னெடும் கோயிலா புகும் நிலை என்று சொன்னார்கள். அதை விட்டுட்டு கருவிலே திருவுடையவர்னு சொல்லி உலகியல் நிலை ஏதோ பேசுறாங்க. அது என்னன்னு இது வரைக்கும் யோசிச்சு பார்க்கறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. வாழ்க வாழ்க. நன்றி. கல்லாத புல்லறிவு. பட்டமாலமாக. திருச்சிற்றம்பலம். கல்லாத புல்லறிவில் கடைபட்ட
நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்திருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் மறுத்தானை எல்லோரும் இறஞ்சுதில்லை அம்பலத்தை கண்டேனே எல்லோரும் இறைஞ்சுதில்லை அம்பலத்தை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். எது கல்வி நிகழ்த்த கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் அற்றாள் தொழாரனின். பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்ற உணர்வுதான் உண்மையான கல்வி. மற்றதெல்லாம் உலகியலை தருகிற, நமக்கு அறியாமையை தருகிற கல்வி. பெரிய தொழில்நுட்ப அறிஞரா இருப்பா, ஆனா பெருமானுடைய இது பத்தி உணர்வை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கான வினை அவனிடத்துல இல்லை. அதனால அதெல்லாம் கல்லாத புல்லறிவு. அப்ப கல்வி என்பது பெருமானுடைய திருவடியை நினைத்தல். அதனாலே பெருமானுக்கு நாம் சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் யகரம் அபயகரம் பாக்கிலிரைக்கு அங்கிநகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் அகரமதுதான் என்று அந்த பெருமானுடைய திருவடியை நினைக்கிற கல்வி. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரேனே. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சாதி குலம் பிறப்பென்னும். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் அதமெலி நாயேனை அல்லல்லறு தாண்டு கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனதென்றுரை மாய்த்து கோதில்ல முதானானை குலாவு தில்லை கண்டேனே கோதில்ல முதானானை குலாவு தில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. இந்த சாதி பாகுபாடை காட்டுவது சனாதனம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலை தூற்றுவது ஒரு கும்பல். இன்னொரு கும்பல் இல்ல இல்ல நாங்கெல்லாம் சாதி குலம் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லி திராவிடம்னு சொல்லி அவங்க போட்டு ஒரு குணம். இது ஆரியம் திராவிடம்னு சண்டை போட்டு தெரியாங்க. இன்னும் இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி நேர்தான் வந்த மாதிரி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னையே நம்முடைய மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை. யாரு சாதி குலம் பாக்குறாளா அவளெல்லாம் அறிவில்லாத நாயின்னு திட்டினவரு மணிவாசக பெருமான். இதை உரிய முறையில கொண்டு போய் சேர்க்காம நீந்தா நான் தான் அரசியல் சண்டை போடுன்னு தெரியுறாங்க இல்லையா? அதனால சமயம்னு சொன்னாலே சாதி குலம் பாராட்டுது, அதனால சமயம் தேவையில்லை, கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம். இல்ல இதுதான் கடவுள் என்று சொல்லி நம்ம உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்ற ஒரு கூட்டம். இப்படி 2 கூட்டம்லாம் என்ன பண்ணுது? சமயத்தின் பேரால அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சராக இருந்த மணிவாசக பெருமான் அரசியலை துறந்து வந்து பாடுகிறார். சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை. அந்த 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 குணம் போனதா அல்லல் இருக்க முடியும். அதனாலே பெருமான் ஆட்கொள்வான் என்ற செய்திய 2000 ஆண்டுக்கு முன்ன சொன்னார். இது உரிய முறையிலே கொண்டு போய் நம்முடைய சமுதாயத்துல சேர்க்காதனால இந்த அரசியல்வாதிகள் ஆட்டாடின்னு தெரியுறாங்க. வாழ்க வாழ்க. போதியில் அமுதானனை குற்றமில்லா. போதியில்னா கோதில்னா குற்றம் இல்லாத. சரி சரி, நன்றி. அந்த பார்க்கடலை கடைந்த போது நஞ்சு வந்ததல்லவா? அந்த நஞ்சை அமுதாக உண்டார். அது குற்றமுடைய அமுது. ஆனால் பின்னாடி இவர்கள் பெருமானுடைய அருளாலே பெற்ற அமுது கோதிலா அமுதுன்னு சொல்லுவாங்க. நஞ்சு கூட அமுதுதான், அது பெருமான் உண்டு விட்டான். நஞ்சு அமுதாக்கு வித்தான்னு. ஆனால் அந்த நஞ்சு அமுது குற்றமுடையது. பின்னாடி வந்தது அரச பெருமானுடைய அருளாலே தேவர்கள் பெற்றது கோதிலா அமுதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. பிறவிதனை அறமான்.
பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பு என்ற இவை இரண்டும் சிவ சிவ உறவினோடும் ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை சிவ சிவ சேரி பொழில் சூழ்சில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மண்ணி சிவ சிவ மறையவரும் வானவரும் சிவ சிவ வணங்கிட நான் கண்டேனே. பேக்ரவுண்டு போன திருக்கழுக்குற பதிகத்துக்கு சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா அப்படின்னு சொல்லி பிணக்கில்லாத பெருந்தூரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்குன்னு அந்த சங்கராவை வச்சாங்க. இந்த பாட்டுக்கு சிவசிவா சிவசிவான்னு இந்த பாட்டு பிறவிதனை அறமாற்றி சிவசிவா நான் பிணிமூப்பென்று இரண்டும் சிவசிவா அப்படின்னு ரெண்டு சொல்லா சொல்லி ஒரு ரெண்டு சொல்லுக்கும் சிவசிவான்னு சொல்ற ஒரு மரபு. அப்படி சிவசிவன் சொன்ன அந்த அது சிறப்பும் வனக்குமாப்பிய அம்மையப்பனை குறிக்கும். அது அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்ற சொல்லை குறிப்பது சிவம், அதுதான் சைவம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. பத்திமையும் பரிசுமில்லா பத்திமையும் பரிசுமில்லா பசுபாசம் மறுதருளி சிவ சிவ பித்தம் இவன் என்னை ஆக்கிவித்து பேராமே சிவ சித்தம் என்னும் தின் கயற்றா திருப்பாதம் கட்டிவித்த வித்தகனர் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே சித்தம் என்னும் தின் கயற்றால் திருப்பாதம் கட்டிவித்த வித்தகன விளையாடல் விலங்குதில்லை கண்டேனே. சிவ சிவ இங்க சிவசிவ என்பது எங்க குறிக்கும்? இங்க தில்லை கண்டேன் என்பதனாலே இந்த சிறப்பாகிய அந்த சிறப்பு என்ற சொல்லு நடராஜ பெருமானை குறிக்கும். ஆனா வனப்பு என்ற சொல் சிவகாமியை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். சிவசிவ என்பதற்கு நடராஜனும் சிவகாமியும் அவர்தான் வித்தகனார். அந்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே என்று சொல்கிற போது நேற்று இந்த பாட்டை நான் எடுத்து காட்டினேன். அந்த இதுக்காக பெருமானுடைய திருவடியை தலைமேலே சுமந்து வந்த போது புலையனேனையும் பொருளன நினைந்து உன் அருள் புரிதனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன். அப்படி தலையினால் நடந்தேன்னா நாட்டான் தலைகீழா காரைக்கிழமையார் கைலாயம் போன மாதிரி இல்லை. அந்த உணர்வை தலையிலே திருவடி உணர்வை தலையிலே சுமந்து வந்தேன் என்று பாடிய மணிவாசக பெருமான் திருக்கழுக்குன்ற வரும்போது இந்த உணர்வை நான் தலையிலே வச்சிருக்கணுமா, எங்கப்பா வைக்கணும் தெரியலையாப்பா அப்படின்னு கலங்கி பெருமான் என்ன பண்ணாரு? கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று அந்த இடத்தை அதை எங்க வைக்கணும்னு சொன்னார்னா அதை சித்தத்திலே வைக்க வேண்டும். மனம் புத்தி அகங்காரத்துக்கு மேலே உள்ள அந்த கரணத்தின் 4வது பகுதியாகிய சித்தத்திலே வைக்க வேண்டும். அப்பதான் நம்மளாம் சித்தத்திலே சிவன்பாலை காணுமுடைய சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்ற தொகையடியார்கள் கூட்டத்திலே நாமும் சேர முடியும் என்பதை மணிவாசக பெருமான் இந்த பாடல் வழியாக சொல்லி காட்டுகிறார். அதுதான் உண்மையான பக்தி. அதனால பத்திமையும் பரிசுமிலா பசுபாச மறுத்தருளி பித்தனிவனென என்னை அக்குவித்து பேராமே சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேன். இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கையில நமக்கு உண்மையை தரும். அதனால என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினா என்பது சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்தல் என்று மணிவாசகர் நமக்கு கொடுத்த கொடை. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு அளவிலா பாவகத்தான். ஜான்சி ராணி சதாசிவம். வாங்கம்மா. வணக்கங்க ஐயா. சிவாய நமங்கய்யா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அளவிலா பாவகத்தார் அமுக்குண்டிங்கு அறிவின்றி விலை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பெனுக்கு
அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானை களவிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானை களவிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு என்று நாம் எதேதோ பாவனைகளை உலகிலே சுற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பாவனை அருளியல் நிலையில பெருமான் நமக்காக ஐந்தொழில் செய்கிறான். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்ற வகையிலே நாம் பாவனை செய்தால் அந்த பாவனை அளவிலாத இன்பம் தரும் என்பதை அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. பாங்கினோடு பரிசொன்றும் விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் ஐந்தொழிலாலே செய்யப்படுகிற அந்த பாவகமாவது பெருமான் செய்து ஐந்தொழில். இந்த ஐந்தொழில் வியல்வை உணர்வாமல் அலங்கடவுள்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு எந்த விளைவும் இல்லாமல் இருக்கிற நாத்திகம் பேசி நாத்தடும் பேர் இத செயல்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி. அடுத்தது வந்தவாசி செண்பகவல்லியமாகும். விளைவொன்று மரியாதை நிலை நாத்திக நிலை. விளைவை அறிந்தால் அது ஆத்திக நிலை. வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்கம்மா. சிவாயிரம். பாங்கினோடு பரிசொன்றும். அடுத்தது கணபதியா வாங்க. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுது எண்ணெஞ்சி நீங்காதான் தாழ்வாழ்க. சிற்றம்பலம். ஐயாயிரம் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. ஐயாயிரம் பெருமக்கள் நானாவித வழிமான மந்திர சுந்தர பத்திர பாஞ்சலி சமர்ப்பியாமி. நானாவித வழி ஐயாயிரம் பெருமக்கள் துபதீபம் துபதீபம் சமர்ப்பியாமி. சிற்றம்பலம். சிவாயம். சிற்றம்பலம். பாங்கினோடு வயசுன்றும் அழியாத நாயேனி ஓங்கி உள்ள தொழிவர உழப்பில அன்பருளி வாங்கி வினை மலம் மறுத்து வான் கருணை தந்தாணி நான்கு மறை பயத்தில்லை அம்பலத்தே கண்டே பாங்கினோடு பயிரொன்றும் அறியாதே நாயேனே ஓங்கி உணர்ந்தொழி வளர உழப்பில அன்பருளே வாங்கி வினை மலம் மறுத்து வான் கருணை தந்தானே நான்கு மறை பல்லை அம்பலத்தே கண்டு வான் கருணை தந்தானே நான்கு மறை பல்லை அம்பலத்தே கண்டேனே அம்பலத்தே கண்டேனே. தேவாத்தி சிற்றம்பலம். ஐயா நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வாழ்க. நம்முடைய இதயம் என்பது காரிட்ட ஆணவ கருவறையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அத நம்ம அந்த இருள் போகணும்னு என்ன பண்ணோம்? ஒளி வரணும். என்ன ஒளி வரணும்? ஓங்கி உலத்து ஒளி வளர உலப்பிலா அன்பு அருளி. பெருமானிடத்திலே அன்பு செலுத்தினால் அந்த ஒளி வரும். அந்த ஒளியை உண்டாக்குவதால் நெட்டை கூட. அந்த இருளை மாற்றி ஒளியாக்குதல், உடம்ப ஒளியாக்குதல், அதுதான் யோக நிலை. அந்த யோகத்தை தான் நெட்டைன்னு சொல்லுவாங்க. ஓங்கி உலத்து ஒளி வளர உலப்பிலா அன்பு அருளி.
நாம் உலக ஆசையை துறந்து பெருமானிடத்திலே அன்பு செலுத்தினால் அந்த அன்பு ஒளியாக மாறி அந்த இருளை போக்கும். அப்படி அதற்கான சூழல் தான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வார்த்தைய நம்ம மணிவாசர் வாக்கைய பிடிச்சுக்கலாம். ஓங்கி உளத்து ஒளி வளர உழப்பிலா அன்பு அருளி. அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ராமா. பூதங்களைந்தாய். ஐயா அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிட்டாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. மாணிக்கவாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர்வொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர்வொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை நான் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படாமல் இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும். கேதம்னா இறப்புன்னு பேரு. அந்த இறப்பை மறைத்து பிறப்பு இல்லாத சூழ்நிலையை பெருமான் தர பிறப்பருக்கும் பெஞ்சகனாக இரவாத இன்ப அன்பு தரும் பெருமானாக தில்லைக்கூத்தன் இருக்கிறான் என்பதை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை என்று தில்லைக்கூத்தரை காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த ரவுண்டு. உமா அம்மா வாங்கம்மா. முதல் பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலையா நாகேஸ்வரனே போற்றி. எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்திரிய வாயமாகி இறப்பதற்கு காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணருயில் வீழ்வேற்கு சிந்தேதனை தெளிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அந்தமெல்ல ஆனந்தம் அணிக்குள் தில்லை கண்டேனே. சிந்தேதனை தெளிவித்து சிவ சிவ சிவனாக்கி என்னையாண்ட அந்தமில்ல ஆனந்தம் அணிக்குள் தில்லை கண்டேனே. சுவாமி திருச்சிற்றம்பலம். அந்தரமே தெரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு. அந்தரமே தெரிதல் என்பது வானத்தை பார்த்து அங்க இருக்கிற சூரியனை சந்திரனை இந்திரனை அப்புறம் கோள்களை அதெல்லாம் வழிபடுது அந்தரமே தெரிதல். அது நமக்கு என்ன பண்ணும்? மீண்டும் பிறவியை தந்து நம்மை நரகத்திலே ஆழ்த்தும். அதனாலே கீழ்நோக்கி பெருமானுடைய திருவடியை வணங்கினால் அது நமக்கு சிவப்பேறு தரும் என்று சொல்கிற பொருளை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. வாங்க குருசாமி ஐயா வாங்க. நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். வாங்க. வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன சிறிதும் நினையாதே தளர் வைத்து கிடப்பேனே. வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன சிறிதும் நினையாதே தளர் வைத்து கிடப்பேனே. என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலியை அனைத்து உலகும் தொழுந்தில்லை இல்லை அம்பலத்தை கண்டேனே.
என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்து இணையிலியை அனைத்து உலகும் தொழுந்தில்லை இல்லை அம்பலத்தை கண்டேனே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. தனை சிறிதும் நினையாதே தளறு வெய்தி கிடப்பேனை, என்னை நானே நினைந்து தளர்ச்சி அடைந்து விடுகின்றேன். அதனாலே என்னை மறந்து என்னை நான் என்பது அறியேன், பகலிரவாவது அறியேன், மனவாசகங் கடந்தான் தனை மத்தோன் மத்தனாக்கி என்று சிவனை நினைந்தால் தளர்ச்சி நீங்கும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா. உருத்தெரியா காலத்தை பரமேஸ்வரி அம்மா. சிவாயின ஒரு தெரிய காலத்தே சிவ சிவ உள் புகுந்தென் உளமண்ணி சிவ சிவ கருத்து ஈர்த்தி ஓன்புக்கு சிவ சிவ கருணையினால் ஆண்டு கொண்ட சிவ சிவ திருத்திருத்தி மேயானை சிவ சிவ தித்திக்கும் சிவபதத்தை சிவ சிவ அருத்தியினாலாயடியேன் சிவ சிவ அணிகொள் தில்லை கண்டேனே சிவ சிவ அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருத்தியினால் நாயடியன் என்பது, அருத்தி என்பது அன்பு என்று சொல்லுவார்கள். பெருமானை அன்பாலே காண வேண்டும், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம் அல்லாய் என்னருள் தந்தாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு என்பதைத்தான் இங்க அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே என்று அன்புக்கு முக்கியத்துவம் தந்து பாடின பாட்டு. வாழ்க வாழ்க. ஆசையை விடுத்து ஆசை நீக்கி அன்பு செலுத்துதல். நன்றி. கல்லாத புல்லறிவு. வாங்க. நல்லம்மாள் ஸ்ரீதேவ் வாங்கம்மா. கேட்டுக்கிறோம் சாமி. சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றி 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 நன்றி. அரங்கோ அரங்கோ ஐயா வாங்க. அரங்கோ பண்ணி ஐயா. வாங்க வாங்க. நெமிலிச்சேரி அடியார். நாலாவது பாடல் தானே? அஞ்சாவது பாட்டியா? ஆமா நாலாவது பாட்டு தான். கல்லாத புல்லறிவு 4 தான். கரெக்டா இருக்குங்க. பாட்டு எனக்கு பொருத்தமா இருக்கு. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாள நாய் வந்து பணப்பெய்தி இருக்கும் வண்ணம். சவுண்ட் சரியா கேட்கலையா? கொஞ்சம் சவுண்ட் பாருங்க. வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. கல்லாத புல்லறிவில் இப்ப நல்லா இருக்கு. கடைப்பட்ட நாயேனை வல்லாள நாய் வந்து பனைப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாச மறுத்தானை எல்லோரும் இறைஞ்சுதில்லை அம்பலத்தே கண்டேனே. பல்லோரும் காண எந்தன் பசுபாச மறுத்தானே. ஏதோ ரகசியமா பண்ணல அடியா. அது முன்னர பதிகத்துல இருக்குது. கடைசி பாட்டு. கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய். அடியார்கள் முன்னார பல்லோரும் காண எந்தன் பசுபாச மறுத்தானே ஏற்கனவே கழுக்குறத்துல பாடினார். பெருமான் என்னை எப்படி சிறக்க செய்தான்? கயத்தல்லாம் சிரத்தல்னு சொன்னோம். அதனால அந்த வகையில அடியார் முனே கயக்க செய்தான். அதுதான் பல்லோரும் காண எந்தன் பசுபாச மறுத்தானேன்னு இங்க பாடுறார். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து சாதி குலம் பிறப்பு என்னும். போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம்.
சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலறு தாட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனதென்றுரை மாய்த்து கோதில் அமுதானானை குலவு தில்லை கண்டேனே பேதை குணம் பிறர் உருவம் யான் எனதென்றுரை மாய்த்து கோதில் அமுதானானை குலவு தில்லை கண்டேனே. நன்றி ஐயா. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும்னு சொன்னார் வள்ளுவர் பெருமான். அதனால இங்க இந்த பாட்டுல அவர் சொல்றார், யான் எனது என் உரை மாய்த்து. அந்த யான் எனது முறை எப்படி மாய்க்க முடியும்? நான் இன்ன குலம் இன்ன ஜாதின்னு சொன்னா யான் என்ற எண்ணம் வரும். அதனால அந்த ஜாதி எல்லாம் எனக்குரியவர்கள் என்று வரும். அந்த நினைப்பை மாற்றினால் யான் என எண்ணம் தானாக மாறி போகும் என்பதனால அந்த சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்ட அவர்களெல்லாம் ஆதமிலி நாய், அறிவில்லாத நாய்னு திட்டினாரு மணிவாசக பெருமான். ஏன்னா அதனால்தான் நான் யான் எனது என்ற செருக்கோடு திரிக்க முடிகிறது. அதை விட்டால் அந்த யான் என செருக்காரும் ஆணவம் அடங்கும், மாயதனை உதறலாம், வல்வினையை சுடலாம். வாழ்க வாழ்க. பிறவிதனை அறமாற்றி. வந்திருக்காங்க ஸ்ரீலங்கால. வாங்க தேவகி அம்மா வாங்க. அடுத்தது தமிழரசி அம்மா. அவங்க எழுதிருக்காங்க, கைப்பட எழுதிட்டு வராங்க திருவாசகம், அவங்க கையில இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வாங்க படிங்க. இப்பதான் ஓபன் பண்ணிருக்கீங்க, வாங்க. சரி தமிழரசி அம்மா வந்துட்டாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். பட்டிமையும் பரிசில்லாம் பசு பாசம் அறுத்தருளி. பாட்டுமா பிறவிதனை அறமாற்றி 6வது பாட்டு. சரிங்க மன்னிக்கணும். பிறவிதனை அறமாற்றி பிணிமி முப்பு எந்த இவை இரண்டும் உறவினோடு மொழிய சென்று உலகுடைய ஒரு முதலை சொற்பொழில் சூழ்கில்லை நகத்திருச்சிற்றம்பலம் மண்ணி மற்றவரும் லானவரும் வணங்கிட நான் கண்டேனே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுல உறவினோடும் ஒழியச் சென்று, அந்த உறவெல்லாம் விட்டுனா உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உறவை விட்டுனோம்னா உறவு நம்ம தேடினதானே இல்ல, பெருமான் கொடுத்த கொடை. இன்னாதான் எனக்கு அப்பா வரணும், இன்னாதான் அம்மா வரணும் நானா முடிவு பண்ணேன். அந்த உறவு அல்ல. நமக்கு உறவு என்பது அந்த உற்றார் என்பது நம்முடைய ஐம்புலன்கள். அந்த ஐம்புல ஆசைகளை விட வேண்டும். அந்த ஐம்புல ஆசைகளை விடுவதற்கு துணை செய்வது அஞ்செழுத்து. அதனாலே உறவினோடும் ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை என்று ஐம்புல ஆசைகளை விட்டு உலகுடைய ஒரு முதலை ஆகிய பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓதுதலை மணிவாசக பெருமான் சொன்னார் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பத்திமையும் பரிசுமிலா. தமிழரசி அம்மா வாங்க. சாமி அடியன் பாட்டுங்களா? நல்லமா பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பத்திமையும் பரிசும் இலா பசு பாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் தின் கயிற்றா திருப்பாதம் காட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே பத்திமையும் பரிசும் இலா பசு பாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே
சித்தமெனும் தின்கயிற்றா திருப்பாதம் காட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. நன்றி ஐயா. சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த, அந்த கயிற்றுனால கட்டினாங்க, அதனால கட்டுவித்தன்ற சொல்லு. இப்ப சேலத்து அந்த நரசிங்கபுரத்து அடியாரெல்லாம் சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதத்தை கட்டி கொண்டு காலையில 4:30 மணிக்கெல்லாம் போய் சிவன் கோயில்ல உட்காந்தனால இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களால வர முடியல. மார்கெட் தை பிறந்துதான் அவங்களாம் வருவாங்க. ஆனா நல்லம்மா வந்து அவங்களால அமிச்சுட்டு நான் வீட்டை பாத்துக்கிறேன், நீங்க போய் எல்லாம் கோயிலை பார்த்துட்டு சொல்லி அவளை அமிச்சுட்டு வீட்டுல உட்காந்தனால அவங்க சார்பில் அம்மா படிச்சாங்க. வாழ்க 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 நல்லம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நரசிங்கபுரத்து அடியாரில் நினைவுபடுத்துற மாதிரி இருக்கீங்க நீங்க. நன்றி. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஐயாவை கேட்டதான் சொல்லுங்க. நன்றி நன்றி. வாங்க சொக்கம்மாள் வாங்க. சிவாயனமையா. எத்தனாவது பாட்டையா? 8வது பாட்டுமா. அளவிலா பாவகத்தா. அளவிலா பாவகத்தா. 8:31 திருச்சிற்றம்பலம். அளவில்லா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கறிவின்றி விளைவு ஒன்றும் அறியாதே வெறுமியனாய் கிடப்பெனக்கு அளவில்லா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானே களவிலா வானவரும் தொழுத்தில்லை கண்டேனே அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானே களவில்லா வானவரும் தொழுத்தில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. உலகியல் பாவனையில நான் அறிவில்லாமல் போகிறேன். அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு எங்கு அறிவு இன்றி அந்த உலகியல் பாவகத்தை ஒழித்து அருளியல் பாவகத்தில அஞ்செழுத்தை நினைத்தால் அறிவு தானாக வரும். உலகியல் பாவத்துல 50 ஆசைகளை துறக்கிறோம். அருளியலை 5 எழுத்தை பாவித்தால் நம்முடைய அறிவு தானா வளரும்னு சொல்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பாங்கினோடு பரிசொன்றும். காந்திமதி அம்மா வாங்க. சிவாயனமையா. பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உல தொழி வளர உழப்பில்லா அன்பருளி வாங்கி வினை மலம் மறுத்து வான்கருணை தந்தானை 4 மறை பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். 4 மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேன்ற 4 மறையாவது 5 எழுத்தின் 4 வகை பகுதி. நம சிவ என்றும் சிவய நம என்றும் சிவய சிவ என்றும் சிவ சிவ என்றும் சொல்கிற அந்த 4 மறை அதை அந்த 5 எழுத்து அந்த திரு அம்பல சக்கரத்துல பொருத்தி காட்டுவார் நம்முடைய திருமூல நாயனார். அந்த 4 மறை பயில் தில்லை அம்பலம்தான். அதனால அம்பல சக்கரத்தை அதை பொருத்தி காட்டினார். அதனால அந்த தில்லையை நான் கண்டேன். 4 மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேன் என்ற 5 எழுத்தின் 4 வகை. ஒன்று நமசிவாய என்பது சரியையாளருக்கு, அப்புறம் சிவய நம என்பது கிரியையாளருக்கு, அதுக்கப்புறம் சிவய சிவ என்பது யோக நிலையினருக்கு, சிவ சிவ என்பது ஞான நிலையினருக்கு என்ற அந்த 4 மறையை சொல்லுகிற திரு அம்பல சக்கரம். அதை திருமூலத்துல போய் பார்த்தா நல்லா விரிவா விளக்கியிருப்பார். அதனால அதுதான் 4 மறை பயில் தில்லை அம்பலம் என்று அந்த தில்லையை நான் கண்டேன் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மா வாங்க. கடைசி பாட்டுமா. 8:31-10. பூதங்கள் 5ஆகி
புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர் ஒளியின் மரகதத்தை வேதங்கள் தொழுதேதோ விளங்குதில்லை கண்டேனே கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளி மரகதத்தை வேதங்கள் தொழுதேதும் விளங்குதில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி எல்லாம் ஐந்தா காட்டினா. பூதங்கள் 5 நிலம் நீர் தீ காற்று ஆகாசம். அப்புறம் புலன்கள் 5 சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். பொறி என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5. அப்புறம் அந்த அறிகருவின்னு சொன்ன மாதிரி செயற்கருவி அது 5. கை கால் பாணி பாயம் உபத்தம்னு சொல்லி செயற்கருவிகள், கண்மேந்திரியம், ஞானம், இவெல்லாம் 5 காட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம உலகிலே ஆட்டும். இந்த 5ஐ விட்டு விட்டு நாம் பெருமானுடைய திருநாக 5 எழுத்தை பிடித்தால் அது அருளிலே நம்மை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த 5 எழுத்தை காட்டுவதுதான் தில்லை நடனம். அதனாலே ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகருமுகம்பா என்ற உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொண்டால் பெருமான் நம்மை தேடி வந்து அருள் செய்வான். நானேயோ தபம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்வான். எப்போ? சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் அபயம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கிநகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமதனு ஒரு எழுத்தா அந்த பாட்டு எந்தெந்த எழுத்து எங்க பெருமாண்ட உருவத்தை எங்க இருக்குதுன்னு காட்டுது. அதை உற்று கவனித்தால் அதன் மூலமாக ஓங்காரமேன திருவாசி உற்று அறியும் நீங்காய் எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணியம்பலத்தானாடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பினென்று அந்த பெருமானுடைய ஓங்காரத்துல கையில அனலாக அந்த ஓம் என்ற சொல் இருக்கிறது என்பதை உணர்ந்து பெருமான் 5 தொழில் செய்கிறான். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடு வங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று பெருமானுடைய திருவடியை நாயினால் மாறிதனை உதறலாம் வல்வினையை சுடலாம் மலம் சாய அமுக்கலாம்னு உண்மை விளக்கம். அதெல்லாம் ஆத்தோரடிகள் நமக்கு வகுப்புல சொல்லி காட்டியிருப்பார். அதை மறுபடியும் போட்டு பார்த்து இன்னொரு முறை தெரிஞ்சு அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி இப்ப நம்ம திரும்ப தமிழோட இங்க என்ன பேசுறோட செய்தியை இப்ப கேட்டா மறந்துடும். அப்புறம் இன்னொரு முறை போட்டு கேட்டா அது புரியும். அதுல சந்தேகங்கள் வரும், இல்ல அதுல தவறுகளை சுட்டி காட்டலாம். அப்ப நம்ம திருத்தி குழுவுக்கு வாய்ப்பாகும். ஆனாதான் நடராஜாயா அடிக்கடி சொல்றாரு, எல்லாரும் போட்டு எடுத்து மீண்டும் எடுத்து பாருங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அதனால நம்முடைய நிலைமையை முன்னேற்றிக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அந்த கடைசி பாட்ட சிவலலிதா லோகநாதன் படிச்சிருக்குமா? நீங்களும் படிச்சிருக்கோம். பூதங்கள் 5ஆகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விலங்குதில்லை கண்டேனே. சிவ 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 சிவனா. சிற்றம்பலம். வேற யார் படிக்கணும் ஐயா? முடிச்சுக்கலாயா? முடிச்சலாமா? சிற்றம்பலம். திருப்பொன்னூசல் சரஸ்வதி அம்மா படிங்க கடைசி பாட்டு. தெங்குலவு சோலை. தெங்குலவு சோலை. சோலை தெங்குலவு சோலை திரு
உத்தர கோசமங்கை தங்குலவு சோதிதனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் பொங்குலவு கொன்றை சடையான் குணம்பரவி பொங்குலவு போன்முலையீர் பொங்குலவு போன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. நன்றி. பெண்குலவு சோலை திரு உத்தரவோசமங்கை தனி உருவம் என்பது அந்த சிவலிங்க வடிவம். அதான் அந்த அந்த ரத்தனலிங்கம் அதுக்கு பூஜை பண்ணாங்களே அதுக்கு தனி உருவம்னு பேரு. ஆனா அது பெருமானை ஆன்மார்த்தமாக வழிபடுவதற்காக உரிய இலிங்க வழிபாடு. அங்க இப்ப நம்ம கண்ட தில்லைக்கூத்து என்பது பொது, அது அம்பலம் இல்லையா, எல்லாருக்கும் சேர்ந்த பொதுவான வடிவம் திரு அம்பலம். தனி உருவம் வந்து இலிங்க வடிவம், பொது உருவம் வந்து நடராஜ வடிவம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. கதவும் அடைக்க அழைப்பிற்கு விடுமின் வெகுடி. ஆண்டாள் அம்மா வரியா வாங்க. நான் கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க. பட்டம்மாள் வாங்கம்மா. சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை அடைவோம் நாம் போய் சிவபுரத்து. அதாங்க ஐயா பாக்காத படிக்கிறேங்க ஐயா. சிவசிவா அதுதான் ஸ்லோவா பாடுற பாருங்க ஐயா. பரவாயில்ல, தானத்தில் சிறந்ததான நிதானம். அதுக்குதாங்க ஐயா வந்துட்டங்க ஐயா. 8:45 அதுதான் நான் பாட்டு நம்பர்லாம் கூட சொல்றேன். இல்ல ஐயா, நான் புக்கு வச்சிருக்கேங்க ஐயா, எடுக்கல. யாருன்னா கூட்டு வரும்போது. சிவசிவா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சாப்பாடு சாப்பிடும் போது என்ன 4 வகையான சாப்பாடு சொல்லுவாங்க. முதல்ல சாம்பார் ஊற்றுவாங்க, அப்புறம் வத்த குழம்பு ஊற்றுவாங்க, அப்புறம் ரசம் ஊற்றுவாங்க, அப்புறம் மோர் ஊற்றுவாங்க. அதுல ஏதாவது ஒன்று விட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி 4 பேர்ல ஒரு லைன் விட்டா ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். வத்த குழம்பு விட்டுட்டாங்க அவ சிவாய. இல்ல அவதான் எனக்கு வத்த குழம்பு விட்டாங்க செங்கல்பட்டுல. சிவா சிவா வாங்க. வாழ்த்து திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்
கேட்கலாமா? ஆடியோ போயிடுச்சு. ஆமா. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வாழ்க வாழ்க. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. அடுத்தது தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்து உரையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார், பொன்னடைந்தார் போகங்கள் பலமடைந்தார் புண்ணியனே. சிலையதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த, இலை நுனைவேல் தடங்கையான் என்றழையான் ஒரு கூறான், அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால், நிலையுடைய பெருஞ்செல்லும் நீடுலகில் பெறலாமே. காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறை நீர் அமைய ஆட்டிட, பூசனை ஈசனுக்கே போற்றி காட்டினோமே. திருச்சிற்றம்பலம். புன்புலால் யாக்கை புரை புரை கரிய பொன்னேடும் கோயிலா புகுந்து என் என்பேலா முறுக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலாமணியே, துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நற்ஜோதி, இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. திருச்சிற்றம்பலம். ராணி வாங்கம்மா. வான்மிகள் விழாது பெய்க. ஜான்சி ராணி படிங்க வாங்க. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க. பாடுமா? அடுத்த பாட்டு பாடு. ஆறிரு தடந்தோள் வாழ்க. பாருங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். 27 நாயன்மார் அடியார் பேரை சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி முடிக்க சொல்லுவோம். வாழ்க சீர் அடியாளன்னா அடியார் பேரை சொல்லி முடிக்கணும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நடராஜையா. வாங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேரை நாம் எல்லாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 7:30 மணிக்கு கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே திருக்கோவிலூரிலிருந்து தம்பி சரவணசிவம் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். மீண்டும் இரவு 9:50க்கும் பொன்னூசல் திருத்தொண்ட தொகை பாடியும் பிறகு பொன்னூசல் பாடியும் ஆத்மார்த்த பூசையாக அகபூசை செய்தும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அந்த நிகழ்வில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.